Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ஒரு புது ஃபார்முலாவை தெரிஞ்சுக்க போகிறீங்க. VSTACK அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும், யாருக்கெல்லாம் இருக்கும், இதோடைய பெனிஃபிட் என்னன்றதை அழகாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்முலாவை பற்றி பெருசாக பேசலாம். ஓகே, முதல்ல இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா புரியும். ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி ஈக்குவல் டு போடுறேன். VSTA இந்த ஃபார்முலா இந்த இடத்துல வந்துடுச்சு. நான் ஃபுல்லாக கீப் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது அரே 1, அரே 2, அப்புறம் டாட்லாம் தெரியுது. விச் மீன்ஸ் நிறைய அரேவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலான்னு புரியுது. அரே 1ன்ற இடத்துல நான் இதை ஆட் பண்ணுறேன். இது டேபிள் 1ன்ற நேமில் இருக்குன்றதுனால அந்த நேம் வந்துடுச்சு. ஒருவேளை இது டேபிளாக இல்லை அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ், அதாவது A1 to B7 அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். பட் இது டேபிள் அப்படின்றதுனால அந்த டேபிளுடைய நேம் வந்துடுச்சு. கமா கொடுத்துட்டு அடுத்த அரேவை நான் ஆட் பண்ணுறேன். கமா கொடுத்துட்டு அடுத்த அரேவையும் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எத்தனை அரேவை வேணாலும் யூ கேன் ஆட் இன் திஸ் ஃபார்முலா. இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஒரு 3 டேபிள் தான் இருக்குது, 3 டேட்டா தான் இருக்குது. ஆட் பண்ணிட்டோம். ப்ராக்கெட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸும் பண்ணிட்டேன். என்டர் பண்ணும்போது அவுட்புட் என்ன பண்ணுது, என்ன மாதிரியான அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். எஸ், இந்த எல்லா குட்டி குட்டி டேபிளும் ஆர் மல்டிபிள் டேபிள்ஸும் கீழேன்ற மாதிரி ஸ்டாக் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்டை கொடுத்துருக்கு. இது டேபிள் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான அப்டேட்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள், இந்த டேபிளில் டிசம்பர் வரைக்கும் இருக்கு இல்லையா, நான் இன்னொரு டிசம்பரை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல பிளாங்காக ஒரு டிசம்பர் ஆட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நான் ஆண்டு பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு டிசம்பர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், டிசம்பர் ஆட் ஆகுது. நான் போடுற நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அப்டேட் ஆகுதுன்ற மாதிரி டேபிளுக்கான பெனிஃபிட்டில் இது முக்கியமான பெனிஃபிட்டு. நார்மலான ஒரு டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த மாதிரி அப்டேஷன் நடக்காது. கீழே உள்ள புதுசாக ஆட் பண்ணுற ரோவெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது. பட் டேபிள்ன்றதுனால எடுத்துக்குது. என்ன புரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா இருக்குது, அதை இந்த மாதிரி நான் ஒரே இடத்துல ஸ்டாக்டு டேட்டாவாக கம்பைன்ட் ஆர் அப்பண்டட் டேட்டாவாக நான் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு புரியணும். இந்த மாதிரி கம்பைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. இந்த கம்ப்ளீட் அவுட்புட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூனிக் டேட்டாவை நீங்கள் எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணலாம். நிறைய விஷயங்களில் பண்ணலாம். சும்மா ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஷார்ட் இந்த கம்ப்ளீட் அவுட்புட்டை நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறேன், இண்டெக்ஸ் 1, அதாவது இந்த டேட்டை வச்சு நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துடுறேன். தென் ஷார்ட் ஆர்டர், டிசெண்டிங்கா அசெண்டிங்லேயே நான் ஷார்ட் ஆகட்டும்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணும்போது 2000, 2001, 2002ன்ற மாதிரி ஷார்ட்டிங் கிடச்சிருக்கு. ஒருவேளை நான் ஷார்ட்டிங் ஆர்டரை மாற்றி -1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் கிடைக்கும். விச் மீன்ஸ் முதல்ல 2002ம் 2001, 2000 அப்படின்ற மாதிரி ஆர்டர் மாறி இருக்கும். இந்த மாதிரி கம்பைன்ட் ஆக்ஷன்லாம் நீங்கள் பண்ணலாம். பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது VSTACKன்ற ஃபார்முலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றதை இப்போ சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ அன்டூ பண்ணி இந்த ஷார்ட்ன்றதை எடுத்து விட்டுறேன். அன்டூ பண்ணிட்டேன். இப்போ VSTACK ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாங்கான வேல்யூலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாங்கான வேல்யூ 0ன்ற அவுட்புட்டை கொடுத்துரும். அந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டேபிளையும் இஃப் கண்டிஷனை போட்டு இஃப் திஸ் டேபிள் ஹேஸ் பிளாங்க் வேல்யூ, அது பிளாங்காகவே வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நான் இந்த டேபிளுக்கு மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். இஃப் டேபிள் 1 இஸ் ஈக்குவல் டு பிளாங்க் பிளாங்க் தான் வரணும். அப்படி இல்லைன்னா டேபிள் 1 திரும்பி வரட்டும் நான் கொடுத்து இப்படி என்டர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்களா பிளாங்காகவே வந்திருக்கு. இந்த இடத்துல உள்ள பிளாங்க்கு 0 வந்திருக்கிறதுக்கு காரணம் அதில் நம்ம என்ன பண்ணல, இஃப் கண்டிஷனை இந்த டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே நமக்கு வேல்யூ அடிஷன் தான். நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஆமாம் அப்படி தான் இது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புனீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பட்டீஸ்க்கெல்லாம் தெரியப்படுத்துங்க.
ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபார்முலா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் வச்சுருக்கணும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆஃபீஸ் இன்சைடரில் இந்த இடத்துல பீட்டா சேனல் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கணும். தென் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அப்டேட் வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த லேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கும் வந்துடும். கட்டாயமாக இந்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். VSTACK ஃபார்முலா உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட் மூலமாக நீங்கள் சொல்லலாம். மற்றவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் அது கொடுக்கும். ஓகே, see you all in the next interesting video. Thanks for watching.